வீட்டை விட்டு எங்கேயுமே போகலை. நான் உட்காந்து பல புஸ்தகங்களையும் பல வார்த்தைகளையும் புரட்டி புரட்டி பார்த்தேன். ஒன்றுமே என் சிந்தைக்கு என்ன செய்யலை, வரவே இல்லை. 3 மணிக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. ஒரு வார்த்தையை பேசுகிறாரு, அப்படியே பேசுகிறாரு. ஏறக்குறைய 2-2:30 மணி வரைக்கும் என்னென்னமோ வசனங்கள்லாம் எடுத்து பார்க்குறேன். பொதுவாகவே சிலுவையின் தியானம் என்று சொன்னால் அந்த 7 விதமான வார்த்தைகளை, சிலுவையில் தொங்கின 7 விதமான வார்த்தைகளை தான் நாம் என்ன செய்வோம், பேச கேட்போம். அதிலே சில நேரங்களிலே விசுவாசிகள், சபையில் இருக்கிற வளர்ந்த விசுவாசிகள் அந்த 7 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை எடுத்து விசுவாசிகள் பேசுகிறதை திருச்சபையிலே பார்க்கிறோம். ஆனால் 7 வார்த்தைகளை மாத்திரமல்ல, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த உபகாரங்கள், செய்த நன்மைகளை குறித்து நாம் இந்த மாலை வேளையிலே தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், 18வது வசனம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையின் உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. இந்த சொற்றொடரை கவனியுங்கள் கொஞ்சம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறதாம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குதான், தேவ பலனா இருக்கிறது. தயவு செய்து செய்தி கொடுக்கிற நேரத்துலலாம் நீங்க ரொம்ப கவனிங்க. அதிக நேரம் செய்தியை நமக்கு தியானிக்க முடியாவிட்டாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு 8 மணிக்கெல்லாம் உங்களை விட்டுருவேன். நான் அந்த டைம்குள்ளார உங்களை நான் என்ன செய்யறேன், நடத்தும்படியாக விரும்புகிறேன். தயவு செய்து சத்தியத்துக்கு நேராக உங்கள் சிந்தையை வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கிறதா, பைத்தியமா இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த அதிகாரத்திலே 22வது வசனம் சொல்லுது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நல்ல கவனிங்க, அடையாளத்தையும் ஞானத்தையும் தேடுகிற உலகத்திலே சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் மத்தியிலே கொண்டு போகும்போது அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடையாளத்தையும் ஞானத்தையும் இங்கே ஒரு கூட்டம் என்ன செய்யுது, கேட்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். அப்ப நாங்கள் பிரசங்கிக்க கூடியது என்ன தெரியுமா, ஞானத்தை அல்ல, அடையாளத்தை அல்ல, சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம். அந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர்களுக்கு யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இப்ப என்ன செய்ய காரியத்தை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குது, பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குது, தேவ பலனா இருக்கிறது. தேவ பலனா என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்னும் கூட நாங்கள் உங்களை இன்னும் உங்களுக்கு சத்தியத்துக்குள்ளாய் கொண்டு வர நினைக்கிறேன். நான் இந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. ஏனென்றால், நல்ல கவனிங்க, சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு எப்படி இருக்குது, பைத்தியமா இருக்குது. ஏன், அதான் காரணம். ஏன் அவனுக்கு சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, சிலுவையின் உபதேசத்தை இந்த உலகம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அதுதான் கேள்வி. சிலுவையை பற்றி என்ன செய்கிறோம், சிலுவையிலே தொங்கி இயேசு கிறிஸ்து மரித்தார், இது உலகத்திலே பகிரங்கமாக பிரகடனம் படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகருடைய கண்கள் அது என்ன செய்தது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள், கண்டார்கள். அது யாராலும் எப்போதும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அது ஆதாரமாக விளங்கிற்று. அது எப்படி இருக்குது, ஆதாரமாக விளங்கிற்று. அப்ப இதை ஏன் உலகம் ஏற்க மறுக்கிறது? நல்ல கவனிங்க. பிள்ளைகளை கூட செய்தி நேரத்தில் கொஞ்சாதீங்க, வசனத்தை பிள்ளைகளை கேட்க வைங்க. கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்லக்கூடிய காரியத்தை விளங்கி கொள்ளுங்கள். இங்க கவனிங்க. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிச்சது உண்மைதான், மனுஷனுக்காக சிலுவையிலே மரித்தது உண்மைதான். மனுஷனுடைய பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, மனுஷனுக்காக சிலுவையிலே மரித்தது என்னது, உண்மைதான். ஒரு மிருகத்தைக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல, ஒரு காண்டா மிருகத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல. யாருக்காக மரித்தார் என்றால், மனுஷனுக்காகவே. மனுஷனுக்காகவும் மனுஷிக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்தார், மரித்தார். ஏன் அப்ப இந்த உலகம் என்ன செய்ய மாட்டேங்குது,
ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, நம்ப மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்புது, ஆனா அதை என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நம்புனா நல்ல கவனிங்க, நம்ம உடனே என்ன செய்யுது உலகம், அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டா. நான் சொல்லுகிறேன், என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அறையப்பட்டார், ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். இதெல்லாம் என்ன செய்யுது, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது? அதான் காரணம். அதுக்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு காரியத்தை அவன் காண்பிக்கிறான். கவனிங்க, வாசிங்க. அது ஜென்ம சுபாவமான மனுஷனோ, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை அவன் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் எப்படி இருக்குது, பைத்தியமாய் தோன்றுகிறது. அப்ப ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்குள்ளாக இந்த சிலுவையை பற்றி கொண்டு போய் உபதேசத்தை கொண்டால் அதை அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு எப்படி இருக்குது, பைத்தியமா இருக்குது. இன்னைக்கு கூட இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார்னு சொன்ன எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறான்? அட போங்கடா பைத்தியக்காரனுங்கிறானுங்க. அட போங்கடா பைத்தியக்காரனு, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இன்னும் கூடுதலாய் சொல்லக்கூடிய நபர்களை அவர்கள் தாக்கக்கூடியதாகவும், கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடியதாகவும், தூசணமான வார்த்தைகளிலே பேசக்கூடியதையும் நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியதா இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலே அவர்களை குறித்து என்ன சொல்லுகிறது, அவன் ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷன், அவன் சிலுவையை பற்றிய உபதேசத்திலே அவன் பைத்தியமா இருக்கிறான். அவன் அதனால் அவன் செவிக்குள்ளாக அது என்ன செய்வது கிடையாது, போவது கிடையாது, அதை அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னும் கூட கூடுதலாக நீங்க சொல்லுவோமானால் 2 கொரிந்தியரின் புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 2ஆம் அதிகாரம் அதிலே 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்னது ஸ்தோத்திரம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த சிலுவையின் உபதேசத்தை குறித்து எல்லா இடங்களிலும் போய் என்ன செய்கிறார், உபதேசிக்கிறார். அதிலே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை அவர் சொல்லுகிறார், எங்களை குறித்து எங்களாலே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறதே, அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் அப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிப்பீர்களானா, ரட்சிக்கப்படுகிறவைக்குள்ளேயோ கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும். இங்க பாருங்க, 2 காரியம் சொல்லுகிறார் பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளாயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளாயோ நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்க எப்படி இருக்கிறோம் ஐயா? ரட்சிக்கப்படுகிறவன் நான் சொல்ற உபதேசத்தை கேட்கிறியா? நாங்க நற்கந்தங்களா தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்படாம இந்த வார்த்தையை கேட்காம இருக்கிறியா? அவனுங்க மத்தியில நாங்க எப்படிதான் இருக்கிறோம், நற்கந்தங்களா இருக்கிறோம். எங்களுடைய டிக்னிட்டி ஒரு நாள் என்ன செய்வது கிடையாது, குறைஞ்சு போவதே கிடையாது. சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவன் வெற்றி சிறக்கிறான். ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் மத்தியிலையும் அவன் சுவிசேஷத்தை சொல்றானே, அவனுடைய நற்கந்தங்கள் ஒரு நாள் என்ன செய்வது கிடையாது, குறைந்து போவதே கிடையாது. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் என்ன செய்வார், கனம் பண்ணுவான். இந்த சிலுவையை பற்றின உபதேசத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லும் போது சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய நபரை கனம் பண்ணுவதிலே தவறுவதே கிடையாது. அவர் கைகளை வருத்தி அல்லேலூயா சொல்லலாமா சத்தமா? அல்லேலூயா. அழகா சொல்றாரு அவரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளாயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளாயும் நாங்கள் எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவின் நற்கந்தமாய் எப்படி இருக்கிறோமா? நற்கந்தங்களாய் நாம் என்ன செய்யறோமா? ஏற்றுக்கொள்ளல. நான் சொல்லுகிறேன், சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை. வேதம் சொல்லுது, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருப்பேனானால் எனக்கு எப்படி இருக்குதான், ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருப்பேனானால் எனக்கு எப்படி இருக்குது, ஐயோ அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினால் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நான் சொல்லுகிறேன், கேட்கிறவனுக்கு அறிவிக்க வேண்டும், கேட்காம ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறவனுக்கு அறிவிக்க வேண்டும். அதனால அவன் கேட்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய வேலையை நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. காதுள்ளவன்
இந்த காது இருந்தும் கேட்காம இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜென்ம சுபாவம் அவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. இங்க இன்னும் கூட நீங்க ஆழமாய் கவனிப்பீர்களானால் அதே 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவருக்கே அது மறைபொருளாய் இருக்கும். நல்ல கவனிங்க, எங்க சுவிசேஷம் எப்படி இருக்குது? மறைபொருளாய் இருந்தால். நல்ல கவனிங்க, எங்க சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். அப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது மறைபொருளா என்ன செய்யல? கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது மறைபொருளா இருக்குது. ஏன்னா பிசாசனவன் இந்த ஜென்ம சுபாவத்துல அவன் செவியை என்ன செய்து வைத்திருக்கிறான்? அடைச்சு வச்சிருக்கிறான். அதனால சொல்றது, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் மறைபொருள். அப்ப அதை கேட்கிறவர்களுக்கு அது என்ன கிடையாது? மறைபொருளே கிடையாது. ஏன் தெரியுமா? அது வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்தது, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது, இதெல்லாம் இன்றைக்கும் நம்பப்படுகிற உறுதியான காரியமாக இருக்கிறது. அது அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் எதை பார்க்க உடனே போகிறாங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை என்ன செய்ய பார்க்கிறாங்க? அவர் கொல்கதாவிலே அவர் அந்த சிலுவையிலே மரித்தாரே, அந்த இடத்தை போய் பார்க்காமல் வருவது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே அந்த தேசத்தில் எல்லாம் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அல்லேலூயா. அதனால அதை யாரும் மாற்றியோ திருத்தியோ அதை கொஞ்சம் கூட சேர்த்தோ அல்லது குறைச்சோ அதை என்ன செய்ய முடியாது? சொல்லிவிட முடியாது. இந்த வேதாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த சிலுவையின் காரியம் எல்லாம் உண்மை 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 உண்மை. அதனால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாம் இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு எல்லாமே எப்படி இருக்குது? அல்லேலூயா. சிலர் என்னது இஸ்ரேல் தேசத்துக்கு டூர் கொண்டு போறாங்க. கொண்டு போனா நம்ம ஆள் என்ன செய்யுது? இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எனக்கு பார்க்கணும், இதெல்லாம் பைபிள் என்ன செய்யுது? சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்தெல்லாம் நான் என்ன செய்யணும்? என் பைபிள் சம்பந்தப்பட்டதெல்லாம் நோட்ல எடுத்து எழுதி ஒவ்வொரு இடமா ஜனங்க என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. இது மறைபொருள் அல்ல, இது எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது மறைபொருள் அல்ல. கெட்டு போகிறவனுக்கு வேணா அது என்னது? மறைபொருளா காணப்படலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அது மறைபொருளா இல்ல. இன்றைக்கு நான் முழங்கால் படியிட்டு நான் கண்களை மூடுவேன், ஆனால் என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் அநியாயத்துக்காக அந்த சிலுவையிலே இயேசு மரித்தாரே, அந்த காட்சிகள் எப்போதுமே கண் முன்னாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்லுவீங்க நீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு கண்ணை மூடுனா இன்னைக்கு நிறைய பேர் என்னது? அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அசைவில்லை உங்களுக்குள்ளார. என்ன இல்ல? அசைவில்ல. ஒரு நல்ல விசுவாசி அது அவன் கல்லு மாதிரி உட்கார மாட்டான். அவன் எப்போதும் எப்படி இருக்கிறான்? அவன் ஜீவிக்கிறவனாய் இருக்கிறான், அவன் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அவன் அவருடைய வாயிலிருந்து எப்போதும் என்ன செய்கிறது? துதி வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக மரித்தார் மரித்தார் மரித்தார். அந்த காரியம் இருதயத்தில் எப்படி இருக்குது? ஆழமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சிலுவையின் காட்சி ஒரு வாலிப பிள்ளைக்கோ அல்ல ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ இல்லாமல் இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், அவன் மறுபடியும் பாவத்தில் போய் விழுவதற்கும் பாவம் அவனை மேற்கொள்வதற்கும் அது என்னவா இருக்குது? ஏதுவாக இருக்கிறது. சிலுவையின் காட்சி எப்போதும் ஒரு கிறிஸ்தவனுக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவன் மறுபடியுமாக பாவத்துக்குள்ளாக என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு தடவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே கல்வாரியிலே என்ன செய்தார்? அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே நீங்க கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லா அக்கிரமத்தையும் எல்லா அநியாயத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அவர். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை சற்று கவனித்து பார்ப்பீங்க. இப்ப 2 தெசலோனிக்கரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போகிறவருக்கே அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் இப்பிரபஞ்சத்திலே இருக்கிற சாத்தானானவர் அவருடைய மனதை குருடாக்கினான். ஏன் உள்ள போகல? சிலுவையின் உபதேசம் மனசே என்ன செஞ்சிட்டான்? இருளாக்கிட்டான்.
இந்த வெளிச்சத்தின் உபதேசத்தை இந்த வெளிச்சத்தின் உபதேசத்தை அவன் காணாதபடிக்கு அவனுடைய மனதை என்ன செஞ்சிட்டான்? சாத்தான் குருடாக்கிட்டான். அதனாலதான் நம்ம என்ன சொன்னாலும் காட்டினாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? அவன் பார்க்க முடியல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை மறைபொருளாய் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு மறைபொருளா இல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானானவன் அவருடைய மனதை என்னவாக்கிட்டான்? குருடாக்கிட்டான். மனதை என்னவாக்கிட்டான்? குருடாக்கிட்டான். அதனால தான் இந்த சிலுவையின் காட்சி அவனால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. நீ பாவம் செய்யக்கூடிய, ஒரு அக்கிரமம் செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்து சிலுவையை நோக்கி பாருனா அவன் சொல்லுவான், எனக்கு சிலுவை தெரியலம்மா. யார் தான் தெரியுது? அந்த நபர் தான் எனக்கு தெரியுது. மம்மி, அவன் ஞாபகமே தான் எனக்கு இருக்குங்குது. டாடி, அவன் ஞாபகமே தான் எனக்கு இருக்குங்குது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதி அவனுடைய இருதயத்தினுடைய அந்த வெளிச்சத்தை என்ன செஞ்சான்? புறம்பே தள்ளிவிட்டு அந்த இருதயத்துல இருளை வச்சுட்டான், குருட வச்சுட்டான். அதனாலதான் அவன் நினைவு இருக்கு. நான் சொல்லுகிறேன், நமக்கு எந்த நினைவு இருக்குன்னா சிலுவையை பற்றி தான நினைவு இருக்க வேண்டும். சிலுவையில தொங்கின இயேசுவை குறித்ததான நினைவு தான் இருக்க வேண்டும். ஃபாதர் பாடினார், சிலுவையை சுமப்பதினாலே சிந்தையே மாறிவிடும் சொல்லி பாடினாரு. சிந்தை என்ன செய்யல? மாறல. சிந்தை என்ன செய்யல? மாறல. அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. அவர் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். இப்ப உலகத்துல நம்ம யார பிரசங்கணும்? என்னால ரட்சிக்கப்பட்டான், என்னால இந்த சாட்சி, என்னால பிசாசு துரத்தப்பட்டுச்சு, என்னால சுகம் அடைஞ்சான். இப்ப என்னது? அவங்கள பிரசங்கித்து கொண்டிருக்கிறாங்க. எதைதான் பிரசங்கம் பண்ணணும்? சிலுவையை பற்றிய உபதேசத்தை தான் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றோ எங்களையோ இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்று பிரசங்கிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ உலகத்துல இப்ப என்ன நடக்குது? சிலுவையின் உபதேசத்தை உபதேசிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு உலகத்துல என்ன செய்யுது? இன்னைக்கு மனுஷர்கள் என்னது? தங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்காங்க. தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரங்களை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வல்லமைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இது சரியான ஒரு வழிநடத்தலா? இல்ல. பவுல் சொல்றாரு 3வது வசனத்திலே அழகா சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நாங்கள் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இது பகிரங்கமாக என்ன செய்யப்படுது? வெளியரங்கமாக்கப்பட்டது. இது இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி இதை கேட்க கூடாதபடிக்கு இந்த ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்திருக்கிறான்? இருள் குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். நல்ல கவனிங்க, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். நல்ல கவனிங்க, வஞ்சகத்தினாலே ஒரு அநீதி என்ன செய்யுது? உள்ளே இருக்குது. அநீதி என்ன செய்யுது? உள்ளே இருக்குது. எல்லாரும் எடுத்துட்டீங்களா அந்த பகுதியை? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் கவனிங்க. 2:10 ரொம்ப முக்கியமான வசனம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப வாசிங்க சிஸ்டர். 2:10 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க என்ன நடக்கிறது பாருங்க. அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு உலக மனுஷன் என்ன செய்யறான்? காணப்படுகிறான். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் பவுல்? சொல்லப்படுகிறார் பாருங்க. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால். இந்த சத்தியத்திலே இருக்கிற ஒரு அன்பு என்ன தெரியுமா? கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் என்ன செய்தாரு? தொங்கினா. உன்னையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து அந்த சிலுவைக்கு போனார். அதுதான் என்னது? அந்த சத்தியத்தில் இருக்கிற அன்பு. சத்தியத்துக்குள்ள இருக்கிற அன்பு என்ன அன்பு? உங்களையும் என்னையோ ஒரு பாட்டு பாடினாரு, பாவி என்று உன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை என்ன செய்யறாரு?
அழைக்கிறாரேன்னு சொல்றாரு. அந்த சத்தியத்துக்குள்ளாக இருக்கிற அன்பு இருக்குது பாருங்க. அந்த அன்பை இந்த உலகம் புறக்கணிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ளாக என்ன இல்லை? நீதி இல்லை, அநீதி இருக்கிறது. அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. அநீதி இருக்கிறது. அது அடுத்தது என்னது? வஞ்சகம் இருக்கிறது. அநீதி இருக்கிறது, அடுத்தது என்ன இருக்குது? வஞ்சகம் இருக்குது. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல? இந்த நீதியின் சுவிசேஷத்தை அவங்களால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாகவோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவையில எனக்கு இதெல்லாம் செய்தார்னா நமக்கு என்ன ஆகுது? பலன் கூடுது, சந்தோஷம் பெருகுது, உற்சாகம் அதிகரிக்கிறது. சிலுவையை பற்றி உபதேசம் பண்ணும் போது எனக்காக இவ்வளவும் செய்து முடித்தாரா, எனக்காக இவ்வளவும் செய்து முடித்திருக்கிறாரா, அதை எண்ணி பார்க்கும் போது நமக்கு என்ன செய்யுது? சந்தோஷத்தையும் அன்பையும் பெருக பண்ணுகிறது. ஆனால் அநீதி நிறைந்த மனிதன், வஞ்சகம் உள்ள ஒரு மனுஷன் இந்த அன்பின் சுவிசேஷத்தை அவனால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல. காரணம் என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவனுடைய இருதயத்தை குருட்டாக்கி வச்சிருக்கிறான். அதனால அவனால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் நமக்கெல்லாம் என்ன செய்திருக்கிறாரு? நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? பிரகாசிக்க வைத்திருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுத்திகரித்தனால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. பாவி என்று உன்னை தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். இந்த அன்பின் சுவிசேஷம் என்ன தெரியுமா செய்யுது? உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று கூவி 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 என்ன செய்யுது? அழைக்குது. அல்லேலூயா. தெரியுது, நான் கும்புறது தெய்வம் இல்லைன்னு ஜனங்களுக்கு தெரியும். நான் கும்புறது என்னது? தெய்வம் இல்லைன்னு தெரியும். திருவிழான்னு சொல்றான், அங்க போனா பக்தியா இருக்குது, பக்தி இல்ல. விழான்னு சொல்றான், பக்தியா இருக்குது, பக்தி இல்ல. ஆட்டம் பாட்டம் தான் இருக்குது, அது தெய்வம் இல்லைன்னு அவனுக்கும் தெரியும். ஆனாலும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அவருடைய இருதயத்தை என்ன செய்து வைத்திருக்கிறான்? இருளாய் வைத்திருக்கிறான். ஆனாலும் கேட்டாலும் கேட்காலும் இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு போய் இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் எப்படியாய் மாற வேண்டும்? நற்கந்தங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படியாய் மாற வேண்டும்? சிலுவையை குறித்து தியானிக்கிற நாம இந்த சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சிலர் ஏற்றுக்கொள்வான், சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனாலும் தேவன் நம்மளை நற்கந்தங்களாகவே வைத்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், ஒருவர் சுவிசேஷம் சொல்லி 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி யாருமே ரட்சிக்கப்படல. நான் சொல்றேன், 1000 பேர் தானே, 1000 பேர் ரட்சிப்புல நடத்தினவர் நற்கந்தங்களா இருக்கிறார் மட்டும் சொல்ல முடியாது. அவரும் நற்கந்தங்களா தான் இருப்பாரு. இவர் போய் சுவிசேஷம் சொல்லி யாருமே ரட்சிக்கப்படலையா? அவரும் நற்கந்தங்களா தான் இருப்பார் அவரு. அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு அவங்க சுவிசேஷத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், இவரு சுவிசேஷத்துல ரட்சிக்கப்படல அப்படினால கவலைப்பட வேணாம். நான் கர்த்தருடைய வேலை என்னது? செய்துட்டேன். ஏன்னா ரட்சிப்பு யாருடையதா இருக்குது? கர்த்தருடையதா இருக்குது. ரட்சிப்பு யாருடையதா இருக்குது? கேட்கணும், நல்ல கவனிங்க. ஒரு 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 துன்மார்க்க மனுஷனிடத்துல சுவிசேஷம் சொல்றோம். சில மனுஷன் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்கிறான். சில மனுஷன் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்ப நான் சொல்லுகிறேன், நாம சொல்லக்கூடிய நபரை ஆண்டவர் எந்த விதத்துல என்ன செய்யல? குறைக்கல. அவனை நற்கந்தங்களா தான் கத்தர் வச்சிருக்கிறார் அவர். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குது? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலே படிக்கிறோம். அப்பொழுது பேதுரு எந்திரிச்சு நின்று என்ன செய்யறான்? ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று. நல்ல கவனிங்க. பேதுரு எழுந்து நின்று என்னத்தை பிரசங்கம் பண்ணுகிறாரு? சிலுவையிலே அறைந்த இயேசுவை குறித்து தான் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு அவரு.
40வது வசனம் வரைக்கும் அதுதான் என்ன செய்யப்படுது, அங்க காணப்படுகிறது. அங்கே பார்க்கிறோம் 40ஆம் அதிகாரத்தில், அதுக்கு மேல படிக்கிறோம். 38 படிங்க சிஸ்டர். பேதுரு அவர்களை நோக்கி நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? இது 37வது வசனத்தை இதை கேட்டு அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தை குத்தப்பட்டவர்களாகி. நல்ல கவனிங்க, வேத வசனம் அழகா சொல்லுது. சிலுவையை பற்றியதான உபதேசத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை பற்றிதான காரியத்தை பேதுரு பிரசங்கித்த போது கேட்டவருடைய இருதயம் என்ன செய்யப்பட்டுச்சாம்? குத்தப்பட்டுச்சாம். அன்றைய தினத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில நேரங்களிலே பேதுரு பிரசங்கம் பண்ணின இடத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. ஆனாலும் சில இடங்களிலே பேதுரு பிரசங்கம் பண்ண போது ஜனங்கள் குத்தப்பட்டு அங்கே ஞானஸ்நானம் எடுத்தார்கள் 3000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த சிலுவையின் உபதேசத்தை நாம் தேசத்தில் என்ன செய்வோம்? கொண்டு போவோம். இந்த சிலுவையின் உபதேசத்தை இயேசுவினிடத்திலே பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை குறித்து மற்றவரிடத்தில் நாம் என்ன செய்வோம்? கொண்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குது. இந்த பலனை எடுத்துக்கொண்டு போய் நாம் என்ன செய்வோம்? ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று, நாளைக்கு நமக்கு ஜெபம் உண்டு. நாளைக்கு நமக்கு காலையில ஜெபம் உண்டு, உபவாச ஜெபம் உண்டு. விசுவாசிகள் தயவு செய்து நாளைக்கும் காலையில வாங்க. தொடர்ந்து இந்த சிலுவை குறித்ததான பிரசங்கத்தை நான் தொடர்ந்து பிரசங்கிக்கும்படியாக விரும்புகிறேன். நாளைக்கும் ஜெபம் உண்டு. காலையிலே எப்போதும் போல காலையில ஜெபம் உண்டு. அதே போல நீங்க காலையில சீக்கிரமா வாங்க, யாரும் போகாதீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கண்ணை மூடுனா எனக்கு சிலுவையின் காட்சி தெரியுதா, இல்ல வேற ஏதாவது ஒரு காட்சி தெரியுதா? என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த இயேசுவை குறித்து தாவீது எப்போதும் அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா. ஆண்டவரே, இந்த சுவிசேஷமே ஆண்டவரே வராத காலத்துல பேதுரு இந்த காரியம் ஆண்டவரே கர்த்தாவே, தாவீது இந்த காரியத்தை குறித்து அவரையே நோக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாங்க இன்னைக்கு கூட ஆண்டவரே உம்முடைய சிலுவையே நோக்கி பார்க்க விரும்புறோம். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சிலுவையை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரே, சிலுவையை அல்லாமல் எனக்கு ரட்சிப்புக்கு, விடுதலைக்கு வேற எந்த காரியமும் எனக்கு இல்லை. சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே தொங்கின இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்படியானால் எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவை மரத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும், நம்முடைய தேவைகள் என்ன காரியங்களா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. அப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதற்காக கோடி சோத்திரையா. எங்கள் கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே, சோத்திரம் அப்பா. எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தினேரே, சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தீரே, சோத்திரம் ஐயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக அவமானப்பட்டீரே, சோத்திரையா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, சோத்திரையா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி பார்த்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் அதை நோக்கி பார்த்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாளை தினத்தில் அங்கும் இங்கும் ஓடாதபடிக்கு ஆலயத்துக்கு வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வந்த பிள்ளைகள் மேல நம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, தேவ கரத்திலே மறைத்துக் கொள்வீராக. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வந்த யாவர் மேலையும் ஆண்டவரே உடைய சமாதானத்தின் கரம், உடைய இரக்கத்தின் கரம், உடைய தயவின் கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க.
இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.